கம்பெனிக்காரன். அவன் சொல்லிட்டான், இந்த வேப்பம் கொட்டையை இடித்து அதில் சாறு எடுத்து அதை செடி மேலே தெளிச்சா எல்லா பூஞ்சை நோயும் குணமாயிடுதுன்னு கண்டுபிடிச்சு. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வேற எவனும் மருந்து இதில் தயாரிக்கப்படாதுங்கிறான். அது பேர் காப்புரிமைங்கிறான். அது அவங்களாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க, பேட்டன் ரைட்டுன்னு எழுதி வச்சுட்டாங்க. அப்போ அதை எடுத்து கேஸ் போட்ட போது அவன் 2 இடத்துல பேட்டன் ரைட் வாங்கினான். ஒன்று அமெரிக்காவிலையும் ஒன்று யூரோப்லேயும். அப்போ யூரோப் 2ஐயும் எடுத்து கேஸ் போட்டாங்க. டெல்லியில் இருந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்காரவங்க, தலைவி பேர் டாக்டர் வந்தனா சிவா. 1995லேருந்து நாங்கள்லாம் சேர்ந்தா வேலை செய்கிறோம். அப்போ அது ஹியரிங்க்கு வந்தது 2000. 95 கேஸ் போட்டு 2000 விசாரணைக்கு வருது. இந்தியாவிலேருந்து போன 5 பேரில் நானும் போயிருந்தேன். நான் 2வது நாள் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம், 25 பேர் அங்கேருந்த நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. யூரோப்பில் இருக்கிற நண்பர்கள் எங்களோட சேர்ந்து எங்கள் பெரிய கூட்டம். கம்பெனிக்காரன் ஒரு ஆஃபீஸரும் ஒரு வக்கீல் மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்கான். நாங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா, ஒரு வேப்ப மரத்தை கொண்டாங்க அங்கே கொண்டாந்து நட்டான் இந்த ஐரோப்பாக்காரன். அது உண்மையிலே நம்ம வேம்பு இல்லை, நம்ம வேம்பு எல்லா இடத்துலையும் வளர்றதில்லை. அந்த துருக்கி வேம்பை ஒன்று கொண்டாந்து நட்டுருந்தான் அவன்.